ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி கூட முருங்கைக்கீரை சேர்த்த ஒரு ராகி ரொட்டி எப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுமே சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இந்த ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த ராகி ரொட்டிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க. நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூட நல்ல 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கைகளை வச்சு ஃபஸ்ட்டு அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு டைம் ரஃப்பாக பிணைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன கேரட்டையும் துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அடைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ராகி ரொட்டிக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ராகி ரொட்டியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதிலேருந்து நல்லா மாவை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ராகி ரொட்டியை நாம் தட்டி எடுக்கணும். இதுக்கு ஒரு துணியை இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்ட் மேலே நான் வச்சுருக்கேன். அந்த துணியை வச்சுட்டு கையை ஈரமாக்கிட்டு இந்த மாதிரி ரொட்டி மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொஞ்சம் மெல்லிசாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரொட்டியை நம்ம அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ராகி ரொட்டிக்கு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடிங்க. நாம் இந்த ராகி ரொட்டியை டைரெக்டாக இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி தோசைக்கல்லில் வச்சு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தொட்டுட்டு இந்த மாதிரி நாம் அழுத்தி விட்டாலும் நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி 2 மெத்தட்லையுமே செய்யலாம். பாருங்கள், நம்மளோட ராகி ரொட்டி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் சட்னிக்கும் இந்த ராகி ரொட்டிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 6:30 7 o'clockலாம் சாப்பிடணும். அந்த மாதிரி டைமிங்கில் இந்த ராகி ரொட்டி நீங்கள் 2 சாப்பிட்டாலே போதுங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஈஸியாக பசியும் எடுக்காது. கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி ரொட்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம மாவை கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக பிணையணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ராகி ரொட்டியை இதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த மாவுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கலந்து விட்டுறலாங்க. நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு சூடான தோசைக்கல்ல குட்டி குட்டி ராகி ரொட்டிகளாக நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி தோசை செஞ்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு இதை நாம் 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த குட்டி குட்டி ராகி ரொட்டி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. நீங்கள் பெருசாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த ராகி ரொட்டிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் உள்ள காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த மாதிரி குட்டியாக எடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.